ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு அழகான குட்டி மான் இருந்துச்சு. அதோட பேரு புள்ளி. புள்ளிக்கு வெள்ளை திட்டுக்களும் பெரிய கருப்பு கண்களும் இருந்துச்சு. அது துள்ளி குதிச்சு ஓடுறத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாள் புள்ளி, எனக்கு நிலா அவ்வளவு பெருசுன்னு பார்க்கணுமா அப்படின்னு தன்னோட அம்மா மான் கிட்ட கேட்டுச்சு. அம்மா மான் சிரிச்சுக்கிட்டு, நிலா ரொம்ப தூரத்துல இருக்கு கண்ணா, நாம பாக்குறத விட அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா புள்ளிக்கு நிலாவை பக்கத்துல போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? மற்ற மான்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சு. போற வழியில ஒரு பெரிய மரத்துக்கிட்ட வந்துச்சு. அந்த மரத்துல ஒரு ஆந்தை உட்கார்ந்து இருந்துச்சு. ஆந்தையே ஆந்தையே, நிலாவை பார்க்க எப்படி போறது என்ன புள்ளி கேட்டுச்சு. ஆந்தை கண்ணை சிமிட்டி, நிலா தெரிகிற மலை மேல போனா இன்னும் தெளிவா பார்க்கலாம் என்று சொல்லிச்சு. புள்ளி ஆந்தைக்கு நன்றி சொல்லிட்டு மலையை நோக்கி போச்சு. மலைக்கு மேல ஏறும்போது ஒரு மின்மினி பூச்சி வெளிச்சத்தோட பறந்து வந்துச்சு. மின்னும் பூச்சியே மின்னும் பூச்சியே, நிலாவை எங்கு பாக்குறதுன்னு புள்ளி ஆவலோட கேட்டுச்சு. மின்னும் பூச்சி சிரிச்சுக்கிட்டே, நிலா மேலே இருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் உயரமாறுனா நிலாவை தொட்டுடலாம் என்ன சொல்லிச்சு. புள்ளிக்கு ஒரே சந்தோஷம். இன்னும் வேகமா மலை மேல ஏறிச்சு. கடைசியா மலையோட உச்சிக்கு வந்ததும் அங்கே பெரிய வட்ட நிலா அழகாக பிரகாசிச்சது. புள்ளிக்கு நிலாவை தொடர் அளவுக்கு கிட்ட இருந்த மாதிரி தோண அது சந்தோஷமா சிரிச்சது. அப்போ ஒரு குளிர்காற்று வீச புள்ளிக்கு தூக்கம் வந்துச்சு. அது மலையோட உச்சியில அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. காலையில கண் விழிச்சதும் புள்ளி வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா மானை கட்டிப்பிடிக்க, எங்க போயிருந்த புள்ளி என்ன அம்மா மான் கேட்டுச்சு. நான் நிலாவை பார்க்க போனேன் அம்மா, அது ரொம்ப பெருசு அப்படின்னு புள்ளி சந்தோஷமா சொல்லிச்சு. அம்மா மான் புள்ளியோட துணிச்சலையும் ஆர்வத்தையும் பார்த்து பெருமைப்பட்டுச்சு. அன்றிலிருந்து புள்ளிக்கு இரவு நேரத்துல நிலாவை பார்க்கறது ரொம்ப பிடிச்சு போச்சு. தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி நிலாவை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லும். என்ன குட்டீஸ், உங்களுக்கும் நிலாவை பார்க்கறது ரொம்ப பிடிக்குமா?